ஓம் சாந்தி. 7-10-2021 இன்றைய மகா வாக்கியத்தில் பாபா கூறுகின்றார், பக்தியில் பக்தர்களுக்கு, அதாவது மனிதனுக்குத்தான் பக்தியின் சாஸ்திரங்கள் விஷயத்தை எடுத்துரைக்கின்றார்கள். அவர்கள் யாரையும் ஞானக்கடல் என்றும் ஞானக்கடலின் குழந்தைகள் என்றும் கூற முடியாது. ஏனென்றால் அவர்கள் பகவானை பற்றியே அறியாமல் இருக்கிறார்கள். சங்கம யுகத்தில் குழந்தைகளாகிய நாம் தான் நேரடியாக பகவானுடைய ஞானத்தை கேட்கின்றோம். ஆகவே இதனை ஆன்மீக ஞானம் என்று கூறப்படுகின்றது. இந்த ஞானத்தின் மூலம் ஆத்மா சத்கதியை அடைகின்றது. சங்கம யுகத்தில்தான் பரமாத்மா பிரம்மா உடலில் வந்து நேராக நமக்கு அனைத்து சாஸ்திரங்களின் சாரத்தை கூறுகின்றார். பக்தர்கள் டாக்டர் ஆஃப் ஃபிலாசபி என்ற பட்டங்களை பெற்றாலும் அவர்கள் நாளுக்கு நாள் தாழ்ந்த நிலை அடைந்தார்கள், சக்திகளை இழந்து விட்டார்கள். சத்கதி என்பது நமக்கு யாருக்கும் கொடுக்கவில்லை. இப்பொழுது நேரடியாக பரமாத்மாவுடைய ஆன்மீக ஞானத்தின் மூலம் ஆத்மா சத்கதியை அடைகின்றது. அவர்கள் ஞானம் என்று கூறினாலும் இறைவன் சர்வ வியாபி என்றுதான் கூறுகின்றார்கள். ஆகவே அதனை பாபா தத்துவ ஞானம் என்று கூறுகின்றார். ஆன்மீக ஞானத்தை நமக்கு இப்பொழுதுதான் தந்தை உபதேசம் செய்து கொண்டிருக்கின்றார் ஆன்மீக குழந்தைகளுக்கு. ஆக நான் ஆத்மா ஆன்மீக தந்தையிடம் ஆன்மீக ஞானத்தை கேட்டு சத்கதியை அடைகின்றேன் என்று நாம் இப்பொழுது புரிந்து கொண்டோம். இந்த தருணம்தான் ஆத்மா மீண்டும் முன்னேற்ற கலையில் செல்கின்றது. ஆத்மா தெய்வீக குணத்தை தாரணை செய்து தேவதைகளாக மாறுகின்றோம். ஆகவே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய யோகம்தான் பழமையான யோகம் என்று சொல்லப்படுகின்றது. மற்றவர்கள் அனைவரும் யோகம் என்பதனை கற்றுத்தருகிறார்கள். ஆனால் அதனை அழிவற்ற யோகம், ஆன்மீக யோகம், இறை தந்தையை நினைவு செய்யக்கூடிய யோகம் என்று கூற முடியாது. ஆகவே அதன் மூலமாக ஆத்மாக்களுக்கு சக்தி அடையவில்லை, ஆத்மா பாவனமாகவில்லை. இப்பொழுது நமக்கு இறைவன் பழமையான யோகத்தை கற்றுக் கொடுத்து ஆத்மாவை சம்பன்னமாக, குணங்கள் நிறைந்தவர்களாக, தேவதைகளாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். இன்றைய வாணி, மீட்டே பச்சே ஹியர் நோ இவில் एक बाप से ही सुनना है, गृहस्थ व्यवहार में रहते कमल फूल समान रहना है. இனிமையான குழந்தைகளே, தீயவற்றை கேட்காதீர்கள். ஒரு தந்தை கூறுவதைத்தான் கேட்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் தாமரை மலர் போன்று வாழ வேண்டும். கேள்வி, किस खेल को यथार्थ रीति जानने वाले बच्चे கபி மூஞ்ச் நகி சக்தி. எந்த ஒரு விளையாட்டை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய குழந்தைகள் ஒரு பொழுதும் குழப்பம் அடைய மாட்டார்கள். பதில், दुख और सुख भक्ति और ज्ञान का खेल चलता है, इसको यथार्थ जानने वाला कभी मूंझता नहीं. துக்கம், சுகம், பக்தி மற்றும் ஞானம் என்ற விளையாட்டு நடைபெறுகின்றது. இதனை சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய குழந்தைகள் ஒரு பொழுதும் குழப்பம் அடைய மாட்டார்கள். தும் ஜான்தே ஹோ பகவான் கிசி கோ துக் நஹி தேத். நீங்கள் அறிந்து கொண்டீர்கள், பகவான் யாருக்கும் துக்கம் தருவதில்லை. வஹை துக் ஹர்த்தா சுக் கர்த்தா. அவர் துக்கத்தை நீக்கி சுகத்தை தரக்கூடியவர். ஜப் சபி துக்கி ஹோ ஜாத்தே தப் துக்கோं से लिबरेट करने के लिए वक्त आते. எப்பொழுது அனைவரும் துக்கம் நிறைந்தவர்களாக ஆகிவிடுகின்றார்களோ அப்போது அவர் அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிக்கவே வருகின்றார்.
गीत ये कौन आया आज सवेरे सवेरे இன்று அதிகாலையில் யார் வந்தார்கள். ஓம் சாந்தி. बच्चों ने क्या सुना? குழந்தைகள் என்ன கேட்டீர்கள்? பக்தி கா கீத், பக்தியின் பாடலை கேட்டோம். பக்தி கோ अंग्रेजी में फिलासफी कहते. பக்தியை ஆங்கிலத்தில் फिलासफी, फिलासफी என்றால் தத்துவ ஞானம். டைட்டில் மில்தே டாக்டர் ஆஃப் फिलासफी. நிறைய பக்தி செய்கிறவங்களுக்கு டாக்டர் ஆஃப் फिलासफी என்று பட்டங்கள் கொடுக்குறாங்க. आ फिलासफी तो छोटे बड़े मनुष्य सब जानते हैं. ஆக தத்துவ ஞானம், தத்துவங்களை பற்றிய ஞானம் சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவரும் அறிந்திருக்கிறார்கள். कोई से भी पूछो ईश्वर कहाँ रहते तो कह देंगे सर्वव्यापी. யாரிடம் நீங்கள் கேட்டாலும் ஈஸ்வரன் எங்கே உள்ளார் என்றால் உடனே சர்வவியாபி என்று சொல்வாங்க. एक भी फिलासफी हुई ना. ஆக இவைகள் யாவுமே தத்துவ ஞானம். अब शास्त्र को कोई बात बाप नहीं सुना. இப்போ சாஸ்திரங்களுடைய எந்த விஷயங்களும் பாபா சொல்லலை. ஏன் சொல்லலை? சாஸ்திரங்களுடைய ஞானம் கேட்டு கேட்டு ஆத்மா துவாபர யுகத்திலிருந்து கலியுகம், கலியுகத்தினுடைய இறுதி கட்டம் தமோ பிரதான நிலை அடைந்துட்டோம். இப்போ பாபா சொல்கிறது சத்திய ஞானம். कोई भी भगत को ज्ञान का सागर नहीं कहें. எந்த ஒரு பக்தனையும் ஞான கடல் என்று சொல்ல முடியாது. ந உண்மை ज्ञान के न ज्ञान सागर के बच्चे ही. அவர்களுக்குள் எந்த ஞானமும் இல்லை, அவர்களை ஞான கடலின் குழந்தைகள் என்றும் கூற முடியாது. ज्ञान सागर बाप को कोई नहीं जानते. ஞானக்கடல் ஆக இருக்கக்கூடிய தந்தையை யாரும் அறியாமல் இருக்கிறார்கள். ந अपने को बच्चा समझ. நாம் அவருடைய குழந்தை என்றும் புரியாமல் இருக்காங்க. वक्सब भक्ति करते भगवान से मिलने के लिए. பக்தி செய்வது எதற்காக? பகவானை அடைவதற்காக. परंतु भगवान को जानते नहीं तो भक्त से क्या फायदा? பக்தி செய்கிறாங்க, ஆனால் பக்தி செய்தாலும் பகவான் யார் என்றே அறியாமல் பக்தி செய்யும்போது எப்படி நாம் அவரை அடைய முடியும்? ஆகவே அதன் மூலமாக நமக்கு ஒன்றும் பலன் இல்லை. பௌத்தோக்கு एक டைட்டில் மில்தா होगा டாக்டர் ஆஃப் फिलासफी. நிறைய பக்தி செய்யக்கூடியவர்களுக்கு டாக்டர் ஆஃப் फिलासफी என்ற பட்டம் கிடைக்குது. उनको कोई बुद्धि में एक ही बात है, ईश्वर सर्वव्यापी. அவங்க என்னதான் டாக்டர் ஆஃப் फिलासफीங்கிற பட்டங்கள் பெற்றாலும் அவங்க புத்தியில் என்ன ஞானம் இருக்குது? ஈஸ்வரன் எங்கும் நிறைந்திருக்கிறார். उनको फिलासफी समझते इसमें ही गिरते आए हैं. இதெல்லாம் நல்லா படித்து தெரிஞ்சு புரிஞ்சிட்டா உடனே அவங்களுக்கு பட்டம் கிடைச்சிருது. அவங்க உடனே நாங்கள் டாக்டர் ஆஃப் फिलासफीன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு? இசுசே, இதன் மூலமாக நீங்கள் கிர்த்தே ஆயேகோ, இறங்கும் கலையில் தான் வந்தீங்க. இஸ்கோ கஹா ஜாத்தா ஹே. ஆக இதனைத்தான் என்னவென்று சொல்லப்படுகின்றது? தர்ம கிளானி, தர்ம நிந்தனை. हम कोई भी मनुष्य से शास्त्र का कुछ वाद विवाद नहीं कर सकते. நாம் எந்த மனிதர்களிடமும் சாஸ்திரங்களை பற்றிய வாத விவாதம் செய்யக்கூடாது. हम कोई मनुष्य से पढ़े हुए नहीं है और सब मनुष्य मनुष्य द्वारा पढ़े हुए होते. நாம் எந்த மனிதர்களிடம் இப்போ கல்வியை கற்கவில்லை. மற்றவங்க எல்லாருமே மனிதன் மனிதனுக்கு தான் பாடம் சொல்லி தர்றாங்க. வேத சாஸ்திர ஆதிசா மனுஷ செகி பட். வேத சாஸ்திரங்கள் எல்லாமே மனிதர்களிட்டிருந்து தான் படிக்கிறான். பனாயபி மனுஷனே, அது ஆக்கப்பட்டது உருவாக்கப்பட்டதும் மனிதர்கள் தான். தும்கோ தோ கியான் சுன்னானே வாலா ஏக் ஹி ரூஹானி பாப். ஆனால் நமக்கு ஞானம் சொல்லக்கூடியவர் யார்? ஒரே ஒரு ஆன்மீக தந்தை. வ ஏக் ஹி பார் ஆக்கர் சம்ஜாத்தே. அவர் ஒரே ஒரு முறைதான் நமக்கு புரிய வைக்கின்றார். अब हमको कोई मनुष्य से कुछ भी सीखना नहीं. இப்போ நாம் மனிதர்கள்கிட்ட இருந்து இதையும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. तुमको आप स्पिरिचुअल बाप से सुनना. ஏன் மனிதன்கிட்ட நாம் இப்போ எதுவும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை?
என்ன ஆன்மீக தந்தை கிடைச்சிட்டாரு, சத்தியமான தந்தை கிடைச்சிட்டாரு, அவர் சொல்வதை தான் கேட்க வேண்டும். சுன்ने वाला रूहानी बच्चे आत्मा है. கேட்கக்கூடியவர்களும் யாரு? ஆன்மீக குழந்தைகள், அதான் ஆத்மாக்கள் தான் கேட்குறோம். வக்ஸப் மனுஷங்கோ சுனாத்தே ஹே. உலகத்தில் மனிதர்களுக்கு சொல்லி கொடுக்குறான். ஏஹே ரூஹானி பாப் கா கியான். ஆனால் நாம் இப்போ கேட்பது ஆன்மீக தந்தைகிட்டிருந்து ஞானம் கேட்குறோம். வக் மனுஷங்கா கியான் ஹே. அவர்கள் சொல்வது மனிதர்களால் கூறப்பட்ட ஞானத்தை தான் மனிதனுக்கு சொல்லித்தரான். ஏக் பாபா பி சாக்கார மனுஷ ஹே. பிதாஸ்ரீ பிரம்மா கூட சாக்கார மனிதன் தான். போலோ ரூஹானி பாப் இஸ் துவாரா சுனாத்தே ஹே. ஆக நம்ம மற்றவங்களுக்கு சொல்லணும், இந்த தேகதாரி பிரம்மா கூட நமக்கு ஞானம் கொடுக்கல, ஆன்மீக தந்தை பிரம்மா மூலமாக ஞானம் கொடுக்குறாரு. அம் ரூஹ் சுன்தி ஹே. கேட்கக்கூடியவர்கள் நாம் ஆத்மாக்கள். அம் ரூ ஃபிர் ஷரீர் துவரா அவரோங்கோ சுனாத்தே ஹே. ஆத்மாக்களாகி நாம் ஷரீரத்தின் மூலமாக மற்றவர்களுக்கு கூறுகின்றோம். ஏஹே ரூஹானி கியான் பாக்கி சஃபேஜிஸ். ஆக பாபா சொல்லித்தரது ஒன்று தான் ஆன்மீக ஞானம். மற்ற எந்த வேத சாஸ்திர இதிகாசம் புராண ராமாயணம் மகாபாரதம் கீதா எல்லாமே எடுத்துட்டிங்கன்னா என்ன, எல்லாமே பௌதீகம், தத்துவ ஞானம், தேக சார்ந்த விஷயங்களை தான் அங்கே வர்ணனை பண்ணியிருக்காங்க. பக்தி மே ஜிசம் கி பூஜா கர்த்தி ஹே. பக்தியில் ஷரீரத்தை தான் பூஜை செய்கிறாங்க. தேவதைகளுடைய சிலையை வச்சு பூஜை செய்கிறாங்கன்னா இப்போ தேகத்தை தான் அவங்க பூஜை செய்கிறாங்க. பாப் கத்தி தும் அப்னேகோ மனுஷிய பக்த நகி ந சம்சோ. பாபா நமக்கு புரிய வைக்கின்றார், இப்பொழுது நாம் பக்தர்களும் அல்ல, மனிதர்களும் அல்ல. अपने को आत्मा समझ मुझ बाप को याद करो. தன்னைத்தான் ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தும் ஆத்மா பாயி பாயி. நாம் அனைவரும் ஆத்மாக்கள், சகோதரர்கள். காயா ஹுவாஹே ஆத்மா பரமாத்மா அலக் ரஹே பகுகால். புகழ் பாடப்பட்டிருக்கின்றது, ஆத்மா பரமாத்மா வெகு காலம் பிரிந்திருந்தன. யார் சத்தியத்தில் நாடகத்தில் நடிக்க வர்றாங்களோ அவங்க தான் முதல் பாபா விட்டு பிரிகிறாங்க. ஆனால் நாம் தான் பாபா கிட்டேருந்து வெகு காலம் பிரிஞ்சிருந்தோம். தோ हमको कोई भी मनुष्य से सुनना नहीं. பாபா திருப்பி திருத்தமாக சொல்கிறாரு, நாம் எந்த மனிதர்கள் சொல்வதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. कोई सवाल पूछे थे बोलो हमारा कोई शास्त्र का ज्ञान नहीं. யாராவது ஏதாவது கேள்விகள் கேட்டாங்கன்னா நீங்கள் பதில் சொல்லுங்கள், எங்களுடையது சாஸ்திரங்களில் உள்ள ஞானம் அல்ல. हम उसको फिलासफी कहते अर्थात भक्ति मार्ग का ज्ञान. அதை தத்துவ ஞானம், பக்தி மார்க்கத்தின் ஞானம் என்று சொல்லப்படுகின்றது. சத்கதி தினக்க ज्ञान सिर्फ एक बाप ही दे. நம்முடையது என்ன, சத்கதியை தரக்கூடிய ஞானம். இந்த ஞானம் ஒரே ஒரு பாபா தான் நமக்கு கொடுக்குறாரு. சர்வகா சத்கதி தாத்தா ஏக்கி காயா ஹுவாகை. அனைவருக்கும் சத்கதி தரக்கூடியவர் ஒரே ஒருவர் என்று புகழ் பாடப்பட்டிருக்கின்றது. தோ பச்சோங்கு கொய்சே டிபேட் நகி கர்ணி. நீங்கள் யார்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, விவாதம் பண்ணக்கூடாது, வாக்குவாதத்தில் போகக்கூடாது. பாப் கத்தி ஜான் கி அத்தாரிட்டி ஜான் சாகர் மீஹும். பாபா சொல்கிறார், ஞானத்தின் அத்தாரிட்டி, ஞான கடல் ஒரே ஒரு தந்தை. மை தும்கோ கோய் சாஸ்திர ஆதி நகி சுனாத்தா ஹூம். திரும்பி பாபா சொல்கிறார், நான் சாஸ்திரங்கள் உள்ளது எதுவுமே சொல்வது இல்லை. அமரஹே ரூஹானி கியான். நம்முடையது ஆன்மீக ஞானம். பாக்கி சப் ஹே ஜிஸ்மானி கியான். மற்றவர்கள் கூறுவது அனைத்தும் என்ன, மகாபாரதம் எடுத்துக்கோங்க, ராமாயணம் எடுத்துக்கோங்க, எல்லாமே ஒரு குடும்பத்தின் கதை தான் அதில் வர்ணிக்கிறாங்க. ஒருத்தர் எப்படி ராஜ்யத்திற்காக சண்டையிட்டாங்க, ஒரு பக்கம்
நற்குணங்கள் நிறைந்தவங்க, இன்னொரு பக்கம் தீய குணங்கள் உள்ளவங்க அப்படிங்கிற ஒரு காவிய கதைகளாக தான் ரெண்டுமே இருக்குது. ஆக இது பௌதீக ஞானம் என்று தான் சொல்லப்படுமே தவிர, ஆத்மா எப்படி பரமாத்மாவை நினைவு செய்து, ஆத்மா எவ்வாறு பிறவி சக்கரத்தில் சுற்றி வருது, ஆத்மாவுடைய உண்மையான குணங்கள் என்ன, ஆத்மா எங்கிருந்து வந்தது, ஆத்மா இப்போ எப்படி தமோ பிரதான நிலை அடைஞ்சிருச்சு, ஆத்மா மீண்டும் எப்படி சத்தோ பிரதானமாக மாற முடியும், ஆத்மாவில் செய்யக்கூடிய கர்மங்கள் எப்படி பதிவாகுது, அதனுடைய விளைவுகள் எப்படி அனுபவிக்குதுன்னு ஆத்மாவை பற்றிய ஞானம் வேறு எதுலேயுமே இல்லை. பக் சத்சங் ஆதி சப் பக்தி மார்க் கேலியே, அவங்க சத்சங்கங்கள் நடத்துகிறாங்க, அவைகள் கூட பக்தி மார்க்கத்துடையது. एक रूहानी बाप बै रूहों को समझाते, ஆன்மீக தந்தை அமர்ந்ததா ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார். इसलिए देही अभिमानी बनने में बच्चों को मेहनत लगती है. ஆகவே ஆத்ம எண்ணத்தில் இருப்பதற்கு குழந்தைகளுக்கு உழைப்பு தேவையாக இருக்கு. ஆத்மா பாப் சே வர்சாலே, ஆத்மாக்களாகி நாம் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகின்றோம். பாப் கே பச்சே ஜரூர் பாப் கி ஹி கத்தி கி வாரிஸ் ஹோகானா, தந்தையின் குழந்தைகள் அவசியம் தந்தையினுடைய சிம்மாசனத்துக்கு வாரிஸ் குழந்தைகள் தான். லக்ஷ்மி நாராயண் பி தேகதாரிகி, லக்ஷ்மி நாராயணன் கூட தேகம் உள்ளவர்கள். உன்கே பச்சே ஜிஸ்மானி பாப் சே வர்ஷா பாத்தேகி, அவருடைய குழந்தைகள் தேக தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறார்கள். ஏக் பாத்தே ஞாரிகை, பாபா சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தனிப்பட்டது. சத்தியமே பி ஜிஸ்மானி பாத் ஹோ சாத்திகி, சத்தியகம் வரும்போது கூட என்ன ஆயிடுது, பௌதீகமான விஷயங்கள் ஆகிவிடுகின்றது. வஹா ஏ கியான் நஹி கங்கே ரூஹானி பாப் சே வர்ஷா மில்தா ஹே. சத்தியத்தில் லக்ஷ்மி நாராயணனுடைய குழந்தைகள் லக்ஷ்மி நாராயண் தந்தைகிட்டிருந்து நாங்கள் ஆஸ்தி அடைகின்றோம் என்று தான் நினைப்பாங்க. அங்கு இந்த ஞானம் இருக்காது, ஆன்மீக தந்தைகிட்டிருந்து நான் இந்த ஆஸ்தியை அடைகின்றேன். தேக அபிமான் கோ தோட்னா, இப்போ தேகம் என்ற உணர்வை துண்டிக்க வேண்டும். ஆத்மா பாப் கோ யாத் கர்னா, ஆத்மாக்களாகி நாம் தந்தையை நினைவு செய்யணும். எஹி பாரத் கா பிராச்சீன் யோக் காயா ஹுவா, இதுதான் பாரத தேசத்தின் பழமையான புகழ்பெற்ற யோகம் என்று கூறப்படுகின்றது. யாத் அக்ஷர் ஹிந்தி காகை, யாத் என்ற வார்த்தை ஹிந்தி சப்தமானது. याद என்றால் நினைவு. तो नॉलेज तुमको अभी कौन देता है, ஆக உங்களுக்கு இந்த ஞானத்தை இப்பொழுது யார் கொடுக்கின்றார்கள்? ஏ கோயி மனுஷ நகி சாந்தே, யார் இப்போ நமக்கு ஞானம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க? உலகத்தில் யாருக்கு தெரியாது. பாபா குழந்தைகள் தான் புரிஞ்சிருக்கோம் யார் நமக்கு ஞானம் கொடுக்குறாங்க. ஜென்ம ஜென்மாந்தர் மனுஷன் से बात करते आई, பல பிறவிகளாக மனிதன்கிட்ட தான் பேசி வந்தோம். அபி ரூஹானி பாப் ரூஹானி பச்சோं से बात, இப்போ தான் ஆன்மீக தந்தை ஆத்மாக்கள் கிட்ட பேசுகிறார். रूह सुनाते हैं इसलिए इसको रूहानी स्पिरिचुअल नॉलेज कहा जा. ஆத்மாக்கள் என்ன செய்கிறாங்க? மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ஆத்மா மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய காரணத்தினால இதை ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகின்றது. गीता को स्पिरिचुअल नॉलेज समझते परंतु उसमें नाम कृष्ण देहदारी को डाल दिया. கீதையை ஆன்மீக ஞானம் என்று சொல்கிறாங்க. பட் ஆன்மீக ஞானம் என்று சொல்லிட்டு அதில் என்ன பண்ணிட்டாங்க? தேகமுள்ள கிருஷ்ணனுடைய பெயரை போட்டாங்க. बाप कहते कोई भी मनुष्य में एक नॉलेज हो नहीं सकता. वो ஆன்மீக ஞானம் शिव बाबा தரக்கூடிய ஞானம் வேறு எந்த மனிதர்கள்கிட்ட கிடையாது. कभी भी कोई तुमसे डिबेट करते तो बोलो एक तुम्हारा भक्ति का ज्ञान है. யாராவது உங்ககிட்ட அந்த பக்தியினுடைய ஞானத்தை வச்சு வாக்குவாதம் பண்ண வந்தாங்கன்னா நீங்கள் இந்த வாக்குவாதத்தில் போகாதீங்க. நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிடுங்க அது உங்களுடைய பக்தியின் ஞானம்.
मनुष्य की बना हुआ शास्त्र का ज्ञान, மனிதர்களால் உருவாக்கப்பட்ட சாஸ்திரங்கள் ஞான் இல்லையா. வியாச பகவான் சொல்கிறாங்க, வால்மீகின்னு சொல்கிறாங்க. அவங்கள யார்? வால்மீகி ராமாயணத்தை வால்மீகி எழுதினாருன்னு சொல்லுவாங்க. வியாசர் கீதை எழுதினா. அப்போ அவங்கெல்லாம் மனிதர்கள் தானே, தேகதாரி தானே. அவங்க ஒரு குருவாக இருந்தாலும் அவங்களும் தேகத்தில் உள்ளவங்க தான். பாபா ஸ்ரீ கிருஷ்ணரையே தேகத்தில் உள்ளவர், தேகதாரி அப்படிங்கும்போது அவரையே நம்ம ஆன்மீக தந்தைன்னு சொல்ல முடியாது. அப்போது வியாசர், வால்மீகி எல்லாமே தேகதாரிகள் தான். ஆக பக்தியில் சொல்லப்பட்டது அனைத்துமே மனிதர்களால், தேகதாரிகளால் சொல்லப்பட்டது. அதன் காரணத்தினால பாபா அதை என்ன சொல்கிறாரு? தத்துவ ஞானம் சொல்கிறாரு, ஆன்மீக ஞானம் என்று சொல்ல முடியாது. மனுஷன் கி பனா ஹுயி சாஸ்திர கா கியான், மனிதர்களால் கூறப்பட்டுள்ள சாஸ்திர ஞானம். சத்திய கியான் கோ ஏக் கியான் சாகர் பாப் கே பாஸ், சத்தியமான ஞானம் என்பது ஒரு ஞானக்கடல் தந்தை கிட்ட தான் இருக்கு. வகுத் நாலேஜ் தே ரஹா ஹே, அவர் ஸ்வயம் ஞானம் கொடுத்துட்டே இருக்கிறாரு. உன்னோக்கு சுப்ரீம் பாப் கேத்தே ஹே, அவரை தான் சுப்ரீம் தந்தை என்று சொல்லப்படுகிறது, பரம தந்தை என்று சொல்லப்படுகிறது. பூஜா பி உஸ் நிராகார் கி ஹோதி ஹி, பூஜை கூட அந்த நிராகாரமானவருக்குத்தான் நடைபெறுகின்றது. अगर और निराकारियों को पूजा होती है वक्त भी उनके बच्चे ही है. ஒரு சிவ தந்தை ஜோதி சுரூபமான இருக்கக்கூடியவர்களுக்கு சிவலிங்க ரூபத்தில் பூஜை நடைபெறுது. மற்ற நிராகாரமானவர்களுக்கும் லிங்க ரூபத்தில் பூஜை செய்கின்றார்கள் என்றால் அது அந்த நிராகாரமான பாபாவின் குழந்தைகள், நிராகார ஆத்மாக்கள். मिट्टी की சாலிகிராம் बनाकर पूजा करते, மண்ணால் சாலிகிராம் என்பதனை செய்து பூஜை செய்கிறாங்க. रुद्र यज्ञ रचते, तुम जानते हो परमपिता परमात्मा निराकार दुनिया में रहते. ருத்ர யஜ்யத்தை படைத்து அநேக சாலிகிராம் உருவாக்கி பூஜை செய்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் யாருடைய நினைவு சின்னம்? நிராகார ஆத்மாக்களின் நினைவு சின்னம். பரம்பிதா பரமாத்மா நிராகார உலகத்தில் வசிக்கிறார். ஆத்மா பி வஹாரத், ஆத்மாக்களாகி நாமும் அங்குதான் இருக்கின்றோம். வ கியான் கா சாகராக்கர் கியான் சுனாய சப்கோ சத்கதி கர்த்தே, ஞான கடலாக இருக்கக்கூடியவர் ஞானம் கொடுத்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் சத்கதியை தருகிறார். வகை பரேத்தி பரே ரஹ்னேவலா பரம்பிதா பரமாத்மா, அவரை பரமபிதா பரமாத்மான்னு ஏன் சொல்கிறோன்னா, அனைவரை விட மேலானவர், அனைவரை விட மேலான உலகத்தில் வசிக்கக்கூடியவர். सभी आत्मा ब्रदर्स का पाठ मिला हुआ है जो फिर शरीर धारण कर भाई बहन बन. அனைத்து ஆத்மாக்களும் யார்? சகோதர சகோதரர்கள். ஆன்மீக ரீதியில் நாம் அனைவரும் சகோதரர்கள். ஆனால் எப்போ இந்த உலக நாடகத்தில் தன்னுடைய பாகத்தை நடிக்க வர்றோமோ அப்போ சகோதரன் சகோதரி. ஆத்மா சப் ஏக் பாப் கே பச்சே ஹே, ஆத்மா ரூபத்தில் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள். आत्मा जब शरीर धारण करती तो स्वर्ग में सुख नरक में दुख पाते हैं. ஆத்மா எப்போ தேகத்தை தாரணை செய்கின்றதோ அப்போ சொர்க்கத்தில் சுகத்தை அனுபவிக்குது, நரகத்தில் துக்கத்தை அனுபவிக்குது. ये क्यों होता, இது ஏன் இவ்வாறு நடைபெறுகின்றது? समझाया जाता है ज्ञान और भक्ति, பாபா புரிய வைக்கின்றார் ஞானம் மற்றும் பக்தி. வகை தின் வகை ராத், ஞானம் என்பது பகல், பக்தி என்பது இரவு. ज्ञान से सुख भक्ति से दुख ये खेल बना हुआ. ஞானத்தின் மூலம் நம்ம சுகம் அடைகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானத்தின் மூலமாக நம்ம சத்தியுக பிராப்தி அடைகிறோம், அதனால் சுகம் சொல்கிறோம். பட் பக்தியின் மூலமாக துக்கம்னு ஏன் சொல்கிறோம்? எவ்வளோதான் பக்தி செய்தாலும் தேக அபிமானத்தில், விகாரத்தில், பாவத்தில் மூழ்க மூழ்க துக்கம்தான் அடைகிறோம். ऐसे नहीं दुख सुख सब भगवान ही रचते हैं. இம்மாதிரி நம்ம ஒரு பொழுதும் சொல்ல முடியாது. துக்கம் சுகம் அனைத்தும் பகவான் தான் கொடுக்கின்றார். भगवान को बुलाते तब जब दुख होता है,
பகவானை நம்ம எப்போ கூப்பிடுறோம், எப்போ துக்கம் ஆரம்பமாகுதோ அப்போ தான் அவரை கூப்பிடுறோம். சமஸ்திகி வக்சுக்கு தேனேவால, ஏன்னா அவர் தான் சுகத்தை தரக்கூடியவர் என்று ஆத்மா புரிஞ்சிருக்கு. जब सुख का समय पूरा होता फिर रावण 5 विकार के कारण दुख शुरू होता है. எப்போ திரேதா யுகம் முடியுதோ அப்போ சுகத்தின் சமயம் முடிஞ்சிரு. இப்போ துவாபர யுகம் ஆரம்பமாகும்போது என்ன ஆயிடுது, 5 விகாரங்கள் என்ற ராவணன் வர்றான், அதனால் துக்கம் ஆரம்பமாகுது. எஹி ஹை கேல், இதுதான் விளையாட்டு. ஜிஸ்ஸை யதார்த்த ரீதி சமஜ்னா ஹை. ஆக எத்தனை காலம் சுகமாக இருந்தோ, எப்போ துக்கமாக ஆரம்பமாகுது, துக்கத்துக்கு என்ன காரணம், இதெல்லாம் நம்ம முறையாக சரியாக யதார்த்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். இசிஹி ரூஹானி கியான் கஹஜ், இதைத்தான் ஆன்மீக ஞானம் என்று சொல்லப்படுகிறது. பாக்கி ஹை சப் ஜிஸ்மானி கியான் வக் அம் சுன்னே நஹி சாத், மற்றது எல்லாமே பௌதீக ஞானம், அவைகளை நாம் கேட்க வேண்டியதில்லை. हमको हुकुम मिला है सिर्फ मुझे निराकार बाप से ही सुन. இப்போ நமக்கு கட்டளை கிடைத்திருக்கின்றது, ஒரே ஒரு நிராகார தந்தை சொல்வது தான் கேட்க வேண்டும். பாப் கேத்தே ஹியர் நோ இவில், பாபா கூறுகின்றார் தீயவற்றை கேட்காதீர்கள். ஏக் பகவான் சே சுன்தே ஹே, ஒரே ஒரு பகவான் கிட்ட தான் நம்ம கேட்கணும். தும் மனுஷே சுன்தே ஹோ, நீங்கள் மனிதர்கள் சொல்வதை கேட்குறீங்க. ராத் தின் கா ஃபரகே, பகவான் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கும் மனிதர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கும் இரவுக்கும் பகலுக்கும் உள்ள வேறுபாடு. படே படே வித்வான் சாஸ்திர ஆதி படுத்தேகை, பெரிய பெரிய வித்வான்கள் ஆச்சாரியார்கள் வேத சாஸ்திரங்களை படிக்கிறாங்க. வக்தோ அம்னே பகுத் படாஹே, அந்த வேத சாஸ்திரங்கள் எல்லாமே நாமளும் துவாபர யுகத்திலேருந்து நிறைய படிச்சிட்டோம். अब भगवान कहते तुमने गुरु बहुत किया है, अब उनको छोड़ना, मैं जो सुनाता वक्त सुनो. பகவான் இப்போ என்ன சொல்கிறாரு, நீங்கள் அநேக குருமார்களை பின்பற்றி வந்தீங்க, இப்போ அதை எல்லாமே விட்டுடுங்க, நான் ஒருத்தன் சொல்கிறத கேளுங்க. பகவான் ஹை ஹி நிராகார், உன்கா நாம் ஹி சிவ், பகவான் நிராகாரமானவர், அவருடைய பெயர் சிவன். அபி முன்சி சுன் ரஹே ஹே, இப்போ நாம் அவர் கூறுவதை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். बाप खुद अपना परीक्षा अपना रचना के आदि मध्यंत का परीक्षा दे. பாபா சுயம் வந்து தன்னை பற்றி அறிமுகம் கொடுக்கிறாரு, மேலும் தான் படைக்கக்கூடிய சிருஷ்டியினுடைய ஆரம்பம் இடை இறுதியை பற்றிய அறிமுகம் தர்றாரு. फिर आपसे शास्त्र आदि की बातें सुनेगी. ஆக சத்தியமான இறைவன் நேரடியாக வந்து ஞானம் நமக்கு இப்போ கூறும்போது மற்றவர்கள் சொல்வதை நம்ம கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. அதாவது என்ன, ஆத்மா மீண்டும் அலை மோதக்கூடாது. வாசல் வாசலாக அலை மோதணும். ஆனால் பாபா அதுலேருந்து இப்போ விடுவிச்சிட்டாரு, நான் சொல்வதை மட்டும் கேளுங்கிறார். हम आपको रूहानी नॉलेज सुनाते, सुनना हो तो सुनो. மற்றவர்களுக்கு நாம் என்ன சொல்லணும், ஆன்மீக ஞானத்தை பற்றி நாங்கள் இப்போ உங்களுக்கு சொல்கிறோம், கேட்கணுன்னு விருப்பம் இருந்தால் கேளுங்க. மூஞ்சினைக்கு கொய் பாத்தினை, இதில் குழப்பம் அடைய வேண்டிய விஷயம் எதுவும் இல்லை. பாபா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், எது பௌதீகம் எது ஆன்மீகம், எதில் நம்ம முன்னேற்ற கலை எதில் நம்ம தாழ்ந்த நிலை, எதனால் துக்கம் எதனால் சுகம், எதனால் சத்கதி எதனால் துர்கதின்னு தெளிவாக சொல்லிட்டார். குழப்படைய வேண்டிய விஷயமே இல்லை. சாரி துனியா ஏக் தரஃப் ஹம் தும் கித்னே தோடி, முழு உலகமும் ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் பாபாவுடைய குழந்தைகள் மிகவும் குறைவானவர்கள். बाप अब कहते मुझे याद करो तुम्हारे ऊपर जो पाप का बोझ ही उतर जाए. இப்போ பாபா சொல்கிறாரு, நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள், அப்போ உங்கள் தலைமையில் இருக்கக்கூடிய பாவத்தின் சுமைகள் எல்லாமே இறங்கிவிடும். தும் பவித்ர பஞ்ச், நீங்கள் தூய்மையாக ஆகிவிடுவீர்கள். ஜோ பவித்ர பனேங்கே வகி பவித்ர துனியா கா மாலிக் பனே,
யார் தூய்மையாக ஆகின்றார்களோ அவங்க தான் தூய உலகத்துக்கு தலைவர்களாக முடியும். அபி புராணி துனியா பதல்னி ஹை. இப்போ பழைய உலகம் என்பது மாற்றத்துக்கு உட்பட்டது. கலியுக் கி பாத் சத்யு ஆனாய். ஏன்னா கலியுகம் முடிஞ்ச பிறகு சத்தியுகம் வந்தே ஆக வேண்டும். சத்யுகை பாவன் துனியா. சத்தியுகம் என்பது பாவனமான உலகம். கலியுகமே முஜே புலாத்தே ஆக்கர் பாவன் துனியா பனாவோ. கலியுகத்தில் தான் நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க. என்னன்னு கூப்பிட்டீங்க? நீங்கள் எங்களை பாவனமாக ஆக்குங்க, பாவனமான உலகத்தை உருவாக்குங்க. சோ அப்மை ஆயாஹோ மாமீகம் யாத் கரோ. இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன், ஆகவே என்னை சதா நினைவு செய்யுங்கள். அப் துனியா பதல் ரஹிஹே எக் அந்திம் ஜனம். இப்போ உலகம் மாறப்போகின்றது. நாம் இப்பொழுது இறுதி ஜென்மத்தில் இருக்கின்றோம். इस पुरानी दुनिया में असुरराज कलास को रामराज स्थापन हो रहा है. इसलिए अंतिम जन्म गृहस्थ व्यवहार में रहते कमल फूल समान पवित्र बनो. இந்த பழைய உலகம் என்பது பாபா என்ன சொல்கிறாரு? அசுர ராஜ்யம். ஏன் இது அசுர ராஜ்யம் என்று சொல்கிறாரு? விக்காரங்களால் மனிதன் ஒருத்தருக்கு ஒருத்தர் துக்கத்தை கொடுக்குறான். ஆகவே இது முடிவடைய போகின்றது. இது முடிக்கணும்னா என்ன பண்ணோம்? நாம குழந்தைகள் ராமராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணணும். ராமராஜ்யம் எப்போ ஸ்தாபனையாகும்? இல்லறத்தில் இருந்தாலும் இந்த ஒரு பிறவி நம்ம தாமரை மலர் போல் வாழ வேண்டும். எக் விஷய சாகர்கே. இன்றைய உலகத்தை பாபா விஷக்கடலான உலகம் சொல்கிறார். கமல் ஃபூல் பானிக்கு உப்பர் ரத்திகை. தாமரை மலர் என்பது அந்த தண்ணிக்கு மேலேயே இருக்கும். अब तुम गृहस्थ व्यवहार में रहते कमल फूल की समान पवित्र बनो. இப்போ நீங்கள் இல்லறத்தில் வாழ்ந்தாலும் தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாக வாழ வேண்டும். तुम बच्चे चाहते हम राजाई स्थापना कर रहे हैं. குழந்தைகளாகி நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க, இப்போ நம்ம ராஜ்யம் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். அபி சாரி துனியா பதல்னி. இப்போ முழு உலகமே மாறப்போகுது. ஸோ நாம் என்ன செய்வோம்? எல்லாமே மாறிடும். கண்ணால் பார்க்குறது எதுவுமே இருக்காது. அதனால் பாபா இப்போ நமக்கு என்ன சொல்கிறாரு? நல்லா ஞான படிப்பு படிங்க, நல்லா யோகா பண்ணுங்க, நல்லா சேவை பண்ணுங்க, மனசால் சேவை செய்யுங்க, வார்த்தைகளால் மற்றவங்களுக்கு ஞானம் கொடுங்க, கர்மத்தினால ஸ்ரேஷ்ட கர்மா புண்ணிய கர்மா ஆத்மாவுக்கு அநேக ஜென்மங்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடிய கர்மா செய்யணும். செல்வம் இருக்கா? இந்த ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்தி வெற்றி உடையதாக ஆக்குங்க. அழியக்கூடியதை அழியாததாக மாற்றிடு. சேவையில் நம்ம ஈடுபடும்போது என்ன ஆகிடும்? அது சத்தியத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். இப்போ அழியக்கூடியது நம்ம என்ன பண்ணிடும்? ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்துவதன் மூலமாக அழிவற்றதாக மாறிடும். இல்லை நம்ம கையிலே வச்சுட்டு இருந்தால் என்ன ஆகிடும்? உலகம் அடையும் போது எல்லாமே அழிஞ்சிடும். ஏன்னா சாரி துனியா பதில்னி. முழு உலகமே மாறப்போகின்றது. வக் தர்ம ஸ்தாபக் சிர்ஃப் அப்னா அப்னா தர்ம ஸ்தாபன் கர். அந்த தர்ம தலைவர்கள் அவங்க தன்னுடைய தர்மத்தை தான் ஸ்தாபனை பண்ணுறாங்க. பலே வக் பாவன் ஹோத்தே ஃபிர் பத்தீத் பன். அந்த ஆத்மாக்களும் பரந்தாமத்திலேருந்து வரும்போது பாவனமான ஆத்மாவாக இருப்பாங்க. அப்புறம் பத்தீத்தாயிடுறாங்க. சத்குரு ஏஹி சத்கதி தாத்தாகே. சத்குரு ஒரே ஒருவர் தான், அவர் தான் சத்கதியின் வள்ளல். மனுஷ குரு கத்தே தப் ஜப் சத்கதி மீ ஜானா சார். மனிதர்கள் எப்போ குரு கிட்ட போகிறாங்க? எப்போ நம்முடைய ஆத்மா சத்கதி அடையணும் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது தான் போகிறாங்க. जब पाप बहुत होते हैं तब रूहानी बाप ज्ञान सुनाते. ஏன் பாபா இப்போ தான் வர்றாரு? காரணம் கலியுகத்தில் பாவங்கள் நிறைஞ்சிருது. பாவத்தினால துக்கம் நிறைஞ்சிருது. ஆகவே இந்த நேரம்தான் நான் வருகின்றேன் ஞானத்தை கூறுவதற்கு. பக்தி கா ஃபல் கியான் தும்கோ பகவான் சே மில்தா. பக்தியினுடைய பலன்தான் ஞானம். அது பகவான் கிட்டேருந்து நமக்கு கிடைக்குது. பகவான் कोई பக்தி நகி சிக்கலாத்தே. பகவான் பக்தி கற்றுத்தரதில்லை.
உலகத்தில் இருக்கக்கூடிய பக்தியே அவர் கற்றுத்தரதுக்காக வரணுன்னா அவர் வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதன் மூலமாக ஆத்மா தெளிவாக தெரியுது, தாழ்ந்த நிலைக்கு வந்துருச்சு. ஆகவே அவர் இருக்கிறது சொல்லித்தர வரல. எது நம்ம தெரியலையோ, எது நம்ம மறந்துட்டோமோ, எது சத்தியமோ அது நினைவுபடுத்த தான் வர்றார். वक्तो ज्ञान देते அவர் ஞானம் தர்றார். कहते मामेघम याद करो तुम्हारा विक्रम विनाश होगा और कोई पावन बनने की रास्ता नहीं. என்னை சதா நினைவு செய்யுங்கள், அப்போ உங்களுடைய விக்ரமங்கள் விநாசமாகும், தூய்மையாக மாறுவதற்கு வேற வழியே இல்லை. நை துனியாமே சப் சொர்க்கவாசி. புது உலகத்தில் எல்லாருமே சொர்க்கவாசிகளாக இருந்தாங்க. புராணி துனியாமே சப் நரகவாசிகே. இப்போ பழைய உலகத்தில் எல்லாம் நரகவாசிகள் தான். அது டாட்டா பிர்லாவை வேணால் இருக்கலாம், மல்டி மில்லியனராக இருக்கலாம், பட் எல்லாருமே நரகவாசிகள் தான். இஸ்லே பாப் कहते मैं सबको उद्धार करना. ஆகவே பாபா சொல்லார், நான் அனைவரையும் உத்தாரம் செய்ய வருகிறேன். மை ஆக்கர் ரூஹானி கியான் தேத்தா. நான் வந்துதான் ஆன்மீக ஞானத்தை தருகிறேன். பாப் அப்னா பரீட்சை தே ரஹா. பாபா தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். மை துமாரா பாப் ஹூம். நான் தான் உங்களுடைய தந்தை. அபி எக் நரகை. இப்பொழுது இருப்பது நரகம். நரக் दुनिया को स्वर्ग कहा जाता है. नई दुनिया को स्वर्ग कहा जाता. புதிய உலகத்தை தான் ஸ்வர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. ஐசே கேசே கஹே யஹா ஹி நரகை ஸ்வரகை. ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, இதே உலகத்தில் நரகமும் இருக்குது, ஸ்வர்க்கமும் இருக்குது. ஜின்கோ பௌத்தன் ஹி வஸ்வர்கமே ஹி. யார்கிட்ட நிறைய செல்வங்கள் இருக்கோ அவங்க சொர்க்கத்தில் இருக்காங்க. சொர்க்கத்தோ ஹோத்தா ஹி நயி துனியாமே. ஆக கலியுகத்தில் செல்வந்தர்களாக இருந்தாங்கன்னா அது அவங்களுடைய வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு ஏதாவது ஒரு துக்கம், பிரச்சனை, நோய், கஷ்டம் இருக்கத்தான் செய்யுது. அதனால் வெறும் பணம் மட்டும் இருந்தால் சொர்க்கம் கிடையாது. சொர்க்கம்னா என்ன? முதல்ல ஆத்மா தூய்மையாக இருக்கும். அது புதிய உலகத்தில் தான் ஆத்மா சரீரம் ரெண்டும் தூய்மையாக இருக்கும். அங்கே ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் எல்லார்ட்டையும் நிறைஞ்சிருக்கும். ஆகவே அதை தான் சொர்க்கம்னு சொல்லப்படுகின்றது. யஹா ஸ்வர்க கஹாசே ஆய. கலியுகத்தை போய் எங்கிருந்து சொர்க்கம்னு சொல்ல முடியும்? இஸ்லியே ஹம் கோய் மனுஷி பாத் சுன்தே நஹி. மனிதர்கள் தப்பும் தவறுமான விஷயங்களை, கலப்படமான விஷயங்களை, குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை, ஒரு தெளிவில்லாத விஷயத்தை தான் சொல்கிறாங்க. அதை நம்ம இப்போ ஏன் கேட்கணும்? बाप कहते तुमको तमो प्रधान से सतो प्रधान बनना तो मामेघम याद करो. பாபா இப்போ நமக்கு என்ன சொல்கிறாரு? தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும் என்றால் என் ஒருவனையே நினைவு செய்யுங்கள். சாரா தின் புத்தி மே நாலேஜ் ரக்னி செய். முழு நாளும் புத்தியில் பாபா சொல்லித்தரக்கூடிய ஞானம் சிந்திக்க வேண்டும். அச்சா, நல்லது. मीठे मीठे सिखिलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. இனிமையிலும் இனிமையான காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. தாரணிக்குண்டான முக்கிய சாரம், ஏக் பாப் से रूहानी बातें सुननी है. ஒரே ஒரு தந்தைகிட்ட ஆன்மீக கருத்துக்களை கேட்க வேண்டும். किसी से दूसरी बातों को विवाद नहीं करना. நாம் ஒரு பொழுதும் மற்றவர்களிடம் வாத விவாதத்தில் செல்லக்கூடாது. தேகி அபிமானி बनने की मेहनत करनी है. நான் ஒரு ஆத்மா இந்த எண்ணத்தில் இருப்பதற்குண்டான முயற்சி செய்ய வேண்டும். சத்தோ பிரதான் बनने के लिए एक बाप की याद में रहना. சத்தோ பிரதானமாக ஆக வேண்டும் என்றால் ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். வரதானம்.
बाप के हाथ और साथ की स्मृति से मुश्किल को सहज बनाने वाला बेफिकर व निश्चिंत भव. பாபாவுடைய கைகளோடு அவர் என்னுடைய துணையாக இருக்கின்றார் என்ற நினைவின் மூலம் கஷ்டத்தை சகஜமாக ஆக்கக்கூடியவர்கள் கவலையற்றவர்களாக மற்றும் நிశ్చింதாக ஆகுக. பாபாவுடைய கைன்னு என்ன? ஸ்ரீமத் என்ற கை. பாபா என்ன ஸ்ரீமத் கொடுக்குறாரோ அது நம்ம கூடவே இருக்கணும். மேலும் பாபா என் கூடவே இருக்கின்றார் இந்த நினைவின் மூலம் அவர் என் கூடவே இருக்காருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன இடம், என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அது சகஜமாக மாறிடும். அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க? கவலையற்றவர்களாக இருப்பாங்க மற்றும் निश्चिंता இருப்பாங்க. जैसे किसी बड़े के हाथ में हाथ होता तो स्थिति बेफिक्र व निश्चिंत रहता. எப்படி உதாரணமாக ஒரு பெரியவர்களுடைய கைகளை நாம் பிடிச்சிட்டு இருந்தோன்னா அப்போ நம்முடைய மனநிலை கவலையற்றதாக निश्चिंताயிடும். ऐसे हर कर्म में यही समझना चाहिए बाप दादा मेरा साथ. அதை போல் ஒவ்வொரு கர்மா செய்யும்போது கூட பாப் தாதா என் கூட இருக்காரு நினைக்கும். ஒரு சின்ன உதாரணம், நம்ம ரோடு கிராஸ் பண்ணுறோம். அந்த சின்ன குழந்தைகளுக்கு பேரண்ட்ஸ்னுடைய கையை பிடிச்சிட்டு இருந்தாங்கன்னா அந்த ரோடு கிராஸ் பண்ணும்போது அந்த குழந்தை எதுவுமே கவலைப்படாது. வெஹிக்கிள் வருதா போதா இதையும் கவலைப்படாது. ஏன்னா நான் என் அப்பா கையை பிடிச்சிருக்கேன், என் அம்மா கையை பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையில், அந்த தைரியத்தில் அது கவலை இல்லாமல் கிராஸ் பண்ணும். அந்த மாதிரி பாபாவுடைய கையை நான் பிடிச்சிருக்கேன், பாபா என் கூடவே இருக்கார் அப்படின்னு ஒவ்வொரு கர்மத்திலேயே அவருடைய துணையை நாம் அனுபவம் செய்யும்போது நம்ம எப்படி இருக்கலாம்? கவலையற்றவர்களாக இருக்கலாம். यही समझना चाहिए बाप दादा मेरा साथ भी है. ஆகவே ஒவ்வொரு கர்மா செய்யும்போது இப்படி நினைக்கணும், பாப் தாதா என்னுடன் இருக்கின்றார். हमारा इस अलौकिक जीवन का हाथ और उनके हाथ में अर्थात जीवन के हवाले है. இந்த ஆன்மீக வாழ்க்கையில் நம்முடைய கைகள் யார்கிட்ட கொடுத்துட்டோம்? பரமாத்மாகிட்ட கொடுத்துட்டோம். அர்த்தாத் அதனுடைய பொருள் என்ன? நம்முடைய வாழ்க்கையை அவரிடம் அர்ப்பணித்து விட்டோம். தோ ஜிம்மேவாரி உன்கி ஹோ ஜாதி. எப்போ நம்ம வாழ்க்கையை அவர்கிட்ட அர்ப்பணம் செய்துட்டோமோ இப்போ நம்முடைய வாழ்க்கைக்கு பொறுப்பு யார்? அவருடையது. சபி போஜ் பாப் கே ஊப்பர் ரக் அப்னே கோ ஹல்கா கர். அனைத்து சுமைகளையும் அவர்கிட்ட நீங்கள் ஒப்படைச்சிட்டு நீங்கள் லேசாயிடும். எனக்கு யாருமே இல்லையே, எனக்கு யார் இருக்காங்க, எனக்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் குழப்பத்தை ஏற்படுத்தும். எனக்கு பாப் தாதா இருக்கார். ஏன்னா பரந்தாமத்துக்கு போயிட்டு சத்தியுகத்துக்கு நம்மளை வாபஸ் அனுப்புகிற வரைக்கும் அவர் நம்ம கூடவே இருப்பாருன்னு சொல்லியிருக்கார். ஸ்தூலத்தில் இருக்கலாம், இருக்காமல் போகலாம், மாறுறவங்க தான் எல்லாமே. அதனால் எனக்கு பாப் தாதா கூட இருக்காருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன ஆயிடலாம்? நம்முடைய அனைத்து பொறுப்பு அவர்கிட்ட கொடுத்துட்டா நம்ம லேசாயிடலாம். बोझ उतारना व मुश्किल को सहज करने की साधन है बाप का हाथ और साथ. சுமைகளை இறக்கி வைக்க வேண்டும், கஷ்டமானதை சகஜமாக ஆக்க வேண்டும் என்றால் அதனுடைய சாதனம் என்ன? பாபாவின் கை, பாபாவின் துணை என் கூடவே இருக்கின்றது. ஸ்லோகன். पुरुषार्थ में सच्चाई हो तो बाप दादा का एक्स्ट्रा मदद का अनुभव करेंगे. யார் தன்னுடைய முயற்சியில் உண்மையான முயற்சியாளர்களாக இருக்கின்றார்களோ, நம்ம எந்த முயற்சி செய்தாலும் உண்மையான மனதோடு, ஏதோ ஒரு கடமைக்காக அல்லது நியமத்துக்காக அல்ல மற்றவங்க சொல்கிறாங்களேங்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடாது. நாம் உள்ளன்போடு செய்யணும், நாம் சத்தியமான மனதோடு செய்யணும். அப்படி நாம் செய்யும்போது பாப் தாதாவினுடைய எக்ஸ்ட்ரா உதவி, அதிகமான உதவி நமக்கு கிடைக்கும். அந்த அனுபவம் நமக்கு ஏற்படும். பாபா எப்போ உதவி செய்வார்? அடிக்கடி சொல்வார், ஹிம்மத்தையும் வச்சே மததே குதா. தைரியமான குழந்தைகளுக்கு தான் பாபாவுடைய உதவி கிடைக்கும்னு சொல்வார். ஆனால் இன்றைக்கி ஸ்லோகனில் பாபா என்ன சொல்கிறாரு? நீங்கள் எது செய்தாலும் உண்மையான மனதோடு செய்யுங்க,
அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் உங்களுக்கு உதவி செய்வேன். மாத்தேஸ்வரியினுடைய விலை மதிக்க முடியாத மகா வாக்கியம், ज्ञान योग और दैवी गुण धारण जीवन का आधार है. ஞானம் யோகம் மற்றும் தெய்வீக குண தாரணை தான் வாழ்க்கையின் ஆதாரம். एक तो अपने को निश्चय है परमपिता परमात्मा द्वारा में नॉलेज मिल रही है. இப்போ நமக்கு இந்த நம்பிக்கை இருக்கு, பரம்பிதா பரமாத்மாவின் மூலமாக நமக்கு ஞானம் கிடைத்து கொண்டிருக்கின்றது. इस नॉलेज में मुख्य 3 पॉइंट है जिसके लिए अपना पूरा पुरुषार्थ करने का ध्यान रख. இந்த ஞானத்தில் முக்கியமான 3 கருத்துக்கள், அதற்காக நம்ம முழுமையாக முயற்சி செய்வதற்குண்டான கவனம் வைக்கணும். इसमें पहला है योग अथवा ईश्वरीय निरंतर याद. இதில் முதலானது யோகா. யோகா என்றால் ஈஸ்வரனுடைய நினைவு நிரந்தரமாக இருக்கும். जिसमें विकर्मों का विनाश होता है. இதன் மூலமாக பாவ கர்மங்கள் விநாசமாகின்றது. दूसरा है ज्ञान माना ये सारा ब्रह्मांड सृष्टि के आदि मदंत कैसे होता. இரண்டாவது ஞானம். ஞானம் என்றால் என்ன? இந்த பிரம்மாண்டத்தினுடைய சிருஷ்டியினுடைய ஆரம்பம் இடை இறுதியை பற்றிய ஞானம். जब एक नॉलेज हो तब इस लाइफ में प्रैक्टिकल चेंज आ सकती है. எப்போ நமக்கு இந்த ஞானம் இருக்கின்றதோ அப்போ தான் நமக்கு நடைமுறை வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகுது. और हमें भविष्य प्रारब्ध अच्छा बना सकते. மேலும் நம்முடைய எதிர்காலத்தில் நல்ல பிராப்திகளை நாம் உருவாக்க முடியும். तीसरा பாயிண்ட் है, மூன்றாவது கருத்து, ஃபஸ்ட்டு யோகம், இரண்டாவது ஞானம், மூன்றாவது என்ன கருத்து பாபா சொல்றாரு? क्वालिफिकेशन तो हमको सर्वगुण संपन्न 16 कला संपूर्ण अवश्य बनना है, तब ही देवता बन सकते हैं. நம்ம சர்வகுண சம்பன்ன 16 கல சம்பூர்ண அவசியம் மாறணும். அப்போ தான் நம்ம தேவதையாக முடியும். இதற்குண்டான தகுதிகளை நாம் நமக்குள் கொண்டு வர வேண்டும். तो अपने आप को चलते फिरते खाते पीते 3 पॉइंट पर ध्यान देना ज़रूर है. ஆகவே நடந்தாலும் உணவு உண்டாலும் சுற்றினாலும் இந்த 3 கருத்துக்கள், இந்த 3 விஷயங்கள் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஒன்று யோகம் என்றால் நிரந்தரமாக ஈஸ்வரனுடைய நினைவு. இரண்டாவது ஞானம் என்றால் உலகத்தின் ஆரம்பம் இடை இறுதியை பற்றிய ஞானம். இந்த ஞானத்தை புரிந்து கொள்ளும் போதுதான் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் மாற்றம் வருது. மூணாவது என்ன? நம்ம சர்வகுண சம்பன்ன 16 கல சம்பூர்ண தேவதையாக ஆகிறதுக்கு உண்டான தகுதிகளை நமக்குள் கொண்டு வர வேண்டும். एक ही जन्म में ज्ञान बल योग बल और देवी गुण की धारणा की जाए. இந்த ஒரே ஜென்மத்தில் ஞான சக்தி, யோக சக்தி மற்றும் தெய்வீக குணங்களை தாரணை என்பது செய்ய வேண்டும். तीनों को आपस में कनेक्शन है. மூன்றுக்கு ஒன்றுக்கொன்று தொடர்பு இருக்கு. ज्ञान बिगर योग नहीं लग सकता. ஞானம் இல்லாமல் நம்ம யோகா செய்ய முடியாது. योग बिगर देवी गुण धारण नहीं होता. யோகத்தின் சக்தி இல்லாமல் தெய்வீக குணங்களை நடைமுறைப்படுத்த முடியாது. 3 பாயிண்ட் पर सारी जीवन का आधार है. இந்த 3 கருத்துக்கள் மேலே தான் நம்முடைய முழு வாழ்க்கையின் ஆதாரமாக இருக்குது. तब ही विकर्मों की खाता खलास को अच्छा कर्म. அப்போ தான் நம்முடைய பாவ கர்மத்தின் கணக்குகளை முடித்து நல்ல செயல்களை செய்ய முடியும். इसी ही ईश्वरीय जीवन कहा जाता है. இதனைத்தான் ஈஸ்வரிய வாழ்க்கை என்று சொல்லப்படுகின்றது. भारत का प्राचीन योग परमात्मा द्वारा सिखाया हुआ है. பாரத தேசத்தின் பழமையான யோகம் பரமாத்மாவின் மூலமாக கற்றுத்தரப்படுகின்றது. अपना एक ईश्वरीय योग भारत में प्राचीन योग का नाम मशहूर है. இந்த ஈஸ்வரிய யோகம்தான் பாரத தேசத்தின் பழமையான யோகம் என்று புகழ் பாடப்பட்டிருக்கின்றது. இஸ் யோகோ அவினாஷி யோக் क्यों कहते? இந்த யோகத்தை அழிவற்ற யோகம் என்று ஏன் கூறப்படுகின்றது? क्योंकि अविनाशी परमात्मा द्वारा सिखाया गया. ஏனென்றால் அழிவற்ற பரமாத்மாவால் கற்றுத்தரக்கூடிய யோகம். பல் யோக் और मनुष्य आत्मा भी सिखाते हैं. மற்றபடி யோகம் என்று
மனித ஆத்மாக்களும் கற்றுத்தருகிறார்கள். இஸ்லே யோக் ஆசிரம் கொல்தேர். ஆகவே அவங்க நிறைய யோக ஆசிரமங்களை திறக்கின்றார்கள். பரந்தோ பிராச்சீன் யோ சிக்லா நகி சக்தே. ஆனால் அவர்கள் இந்த பழமையான பிரசித்தி பெற்ற ராஜயோகத்தை கற்றுத்தர முடியாது. और ऐसे योग होता फिर वो बल कहाँ? அவர்கள் இந்த பழமையான யோகத்தை கற்றுக் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ நம்ம எல்லாரும் சக்திசாலியாக இருப்போம். பாரத் तो दिन प्रतिदिन निर्बल होती जाती. ஆனால் என்னதான் இந்த யோக மார்க்க முறைகள் இருந்தாலும் நாளுக்கு நாள் நாம் என்ன பண்ணுறோம்? சக்திகளை இழந்து கொண்டே இருக்கிறோம். இஸ்ஸே சித்ஹே யோக் அவினாஷி யோக் நகி. ஆகவே தான் அந்த யோகங்களை அழிவற்ற யோகம் என்று சொல்ல முடியாது. जिसके साथ योग लगना वह खुद ही सिखला सकता है. யார்கிட்ட நம்ம யோகா வைக்கணும், யாரை நினைக்கணும், யார்கிட்ட நம்முடைய புத்தியின் இணைப்பு ஏற்படுத்தணுங்கிறது அவரே வந்து தான் நமக்கு கற்றுத்தரார். பாக்கி औरों से तो योग लगना ही नहीं, फिर सिखलाएंगे कैसे? நம்முடைய நினைவின் தொடர்பு வேறு யார்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரே ஒரு சிவ பாபா கிட்ட தான் இருக்கணும். அதன் காரணத்தினால பாபா என்ன சொல்றார்? இந்த யோகத்தை மற்றவர்களால் கற்பிக்க முடியாது. एक स्वयं परमात्मा का कार्य हो. இது ஸ்வயம் பரமாத்மா உன் காரியம், அவர் தான் வந்து செய்ய முடியும். வஹி அமே பூரா பேத் பத்தாஸ். அவர் தான் முழு உண்மைகளை நமக்கு புரிய வைக்கிறார். பாக்கி तो सब तरफ करते रखते ही हम योग सिखलाएंगे. மற்றபடி அநேகர் நாங்கள் யோகா கற்றுத்தர்றோன்னு சொல்கிறாங்க. एक तो हम जानते सच्चा योग खुद परमात्मा ही सिखलाए. सूर्यवंशी चंद्रवंशी गणना व देवी राज्य स्थापन कर. ஆனால் உண்மையான யோகத்தை பரம்பிதா பரமாத்மா தான் கற்றுத்தர்றாரு. சூரிய வம்சம் சந்திரவம்சம் என்று சொல்லக்கூடிய தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறாரு. अब तो प्राचीन योग परमात्मा कर कल्प कल्प हमें सिखलाती. அந்த புகழ்பெற்ற பழமையான யோகத்தை கல்ப கல்பம் பரமாத்மா தான் வந்து நமக்கு கற்பிக்கிறார். कहते आत्मा मुझ परमात्मा के साथ निरंतर योग लाहो तुम्हारा पाप नष्ट हो जाए. சொல்கிறாங்க, ஆத்மாக்கள் பரமாத்மாவிட்ட நம்ம நிரந்தரமான யோகம் வைத்தால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். தபஸ்யா மாதத்திற்குண்டான தாரணைக்கான கருத்து, हरेक यही संकल्प लो हमें शांति की शक्ति की किरणें विश्व में फैलानी है. நாம் ஒவ்வொருவரும் இந்த எண்ணத்தை மேற்கொள்ள வேண்டும். இந்த எண்ணம் நாம் சாந்தி மற்றும் சக்தியின் கிரணங்களை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும். தபஸ்வி மூர்த்தி பன்கர் ரஹனா. தபஸ்வி மூர்த்தியாக ஆகி இருக்க வேண்டும். அப் ஏக் दूसरों को वाणी से सावधान करने का समय नहीं. இப்போ நாம் ஒருவர் மற்றவர்களுக்கு சொற்கள் மூலமாக நாம் அவர்களுக்கு எச்சரிக்கை தரக்கூடிய நேரம் அல்ல. யாராவது திருத்தணும், கரெக்ஷன் பண்ணணும், யாராவது மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னா நாம் இப்போ அவங்களுக்கு டைரெக்டாக நம்ம வாய் மூலமாக வார்த்தைகள் மூலமாக சொல்லக்கூடிய நேரம் அல்ல. ஏன்னா சொன்னால் அது ஒரு சிலர் பாசிட்டிவாக எடுத்துக்குவாங்க, ஒரு சிலர் நெகட்டிவாக எடுத்துக்குவாங்க, உடனே ஃபீலிங்கில் போயிடுவாங்க. அதனால் நம்ம வார்த்தைகளால் சொல்ல வேண்டாம்ங்கிறார். அதுக்கு பதில் என்ன செய்யணும்? अब मनसा शुभ भावना से एक दूसरों को सहयोगी बनकर आगे बढ़ो और बढ़ावो. மனதின் மூலமாக சுப பாவனை என்பதை வைத்து ஒருவர் மற்றவருக்கு சகயோகியாக மாறி முன்னேற்றத்தில் செல்லுங்கள், மற்றவர்களையும் முன்னேற்றுங்கள். மற்றவங்களுடைய தவறுகளை சொல்லி திருத்தத்துக்கு பதிலாக நாம் என்ன பண்ணோம்? அவங்க ஆத்மா மேலே சுப பாவனை வைக்கும்போது அந்த ஆத்மா தானாக முன்னேற்றத்தில் போகும். இதுவும் தபஸ்யா. ஆக சாந்தியினுடைய கிரணங்கள், சக்தியினுடைய கிரணங்கள் முழு உலகத்துக்கு பரப்பணும். மேலும் ஒவ்வொரு ஆத்மா மேலேயும் சுப பாவனை வைக்கணும். இதுதான் தபஸ்யா. நல்லது. ஓம் சாந்தி.